ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ஓடிஜி ஓவனில் ரிப்பேரிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஓவனில் எப்படிப்பட்ட ரிப்பேரிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ஓவனில் கிரில் ரிப்பேரிங் ரொட்டேட்டிங் ஆகாமல் இருந்தது. நான் ஃபுல் சிக்கன் கிரில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓவனை ஆன் பண்ணால் ரொட்டேட்டிங் ஆகாமல் இருந்து ரெடி பண்ணின சிக்கனை ட்ரேயில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். முடிவில் ஓவன் என்னாச்சுன்னா பவர் லைட் ஆன் ஆகி உள்ளாடி அதிகமான ஹீட் இல்லாமல் இருந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கம்பெனிக்கு கால் பண்ணி விவரத்தை சொன்னேன். அங்கேருந்து ஆள் வந்தாங்க. அவங்க தான் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓவனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளாடி உள்ள கண்டென்சர் போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே கண்டென்சரும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ கிரில் நேப் நல்லா சூப்பராக ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்குது. நம்முடைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஆகாமல் இருக்கும்போது அதிக நேரம் ஓவனை ஆன் பண்ணாமல் உடனடியாக அதனுடைய ரிப்பேரிங் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் போகாமல் இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளே கோழி எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். கோழியை 2 மணிக்கூர் மசாலாவில் ஊற வச்சு நல்ல இந்த மாதிரி ஹீட் கொடுத்து சுத்த விட்டு சாப்பிடணுன்னு தானே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் ஓவனும் நம்ம வீட்டுக்கு தேவையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், ரெடி ஆகிட்டு நல்ல சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஃபுல் கிரில் சிக்கன் ரெடி பண்ணிட்டேன். நல்ல ஜூஸியான சிக்கன் ரெடி ஆகிருக்கு. ரொட்டேட்டிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க உடனடியாக ஓவனை பாருங்கள், இல்லைன்னா பெரிய அளவில் பணம் செலவாக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.